திருப்பியும் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும் என்று எனக்கு சொல்லப்பட்டதால் நான் இந்த வீடியோ அவசரமாக விட்டு இந்த மக்களை வந்து நான் அமைதியாக இருக்க சொல்லி கேட்குறேன். அர்ஜுனா போயிட்டார்ல நேற்று போராட்டத்துக்கு. அப்போ இப்போ புதுசாக ஆள் போட்டுக்கிட்டாரு செய்து போட்டியல. இதனால் இதில் ஒரு முழுமையான பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். உண்மையை வெளியிடும்போது எங்கேயும் பிரச்சனை வந்துதான் ஆகும். இது நல்லா நடக்கிறது எதுண்டாலும் சொல்லி நாங்கள் ஆதரிப்போம். வந்தே ஆகும். வெரைட்டி என்ன செய்ய போறீங்க? திருப்பதி அந்த அண்ணா வந்தோடைய இவ்வளவு ஊழலை கண்டுபிடிச்சிருக்கிறார். மருத்துவத்துறை, இலங்கையுடைய மருத்துவத்துறை ஊழல் மிகுந்தது. அங்கே போனால் ஒரு இல்லீகல் மருந்து அந்த எங்களுக்கு வரிசையிலே இந்த பிரதேசத்து மக்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே இந்த மக்கள் வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க ஊசியை போட்டு கொண்டுடுவாங்கன்னு கிளினிக்கு போறாங்க, பயந்துக்கிறாங்க. அப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை நடவாது. இவர் வந்து ஓஃபில் இருக்கதைக்குனே அவர் ஒருத்தர் வாரன்னு சொல்லி சொன்னா அவருடைய செய்வாருன்றதை தெரியல. இப்போ புதுசாக கொண்டு வந்தாச்சு தெரியாது தெரியாது கொண்டு வந்தது தேவையில்லை என்ன சொல்கிறது. இப்போ 25 டாக்டர்ஸ் இருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த மாதிரி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. நடக்க என்னென்ன நடக்க விசா ஊற்றி இப்போ போட்டு சாக்கொண்டாலும் சாக்கொண்டுருவாங்க. அப்போ ஜாழ்ப்பாணம் கொண்டு போயிருக்கலாம். ஆம்புலன்ஸ் இல்லையா? போகிறோம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பிளட் செக் பண்ண ப்ரைவேட்டுக்கு போன்றாங்க. டெஸ்ட் எடுக்க ப்ரைவேட்டுக்கு பேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. அந்த டாக்டர் ஒரு மணியாளன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய இலங்கை வாழ் மக்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது வந்து இதுக்குரிய பதிலோடு நான் திரும்பி வருவேன். உறவுகள் வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலமாக ஃபேஸ்புக் அதாவது சோசியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் தான் ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் அர்ச்சுனா அவர் செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக வைரலாக பரவி கொண்டிருக்குது. இலங்கை மட்டும் இல்லை, புலம்பெயர் நாடுகளில் சரி, வேறு நாடுகளில் சரி இந்த செய்தி தான் ஒரு டைட்டில் நியூஸாக போய் கொண்டிருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். உண்மையிலேயே வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டு தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பமானு சொல்லலாம். அந்த வேலை நேற்றைய தினம் போராட்டம் நடைபெற்றது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வைத்தியர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்வதாகவும் தான் 2 கிழமை விடுமுறை எடுத்து போப்பாருன்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன். நிறைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் என்ன முடிவுன்னு சொல்லி தெரிய வரும். தான் சாவச்சேரி வைத்தியசாலை வந்தால் வருவதை தவிர வேறு வைத்தியசாலை போக மாட்டேன் என்றும் அவர் அப்படின்னு சொன்னால் தான் வைத்திய பதவியை விட போறன்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கூடிய ஒரு கவலையான விஷயம் சொல்லி சொல்லலாம் மக்களுக்கு. அதாவது புதிதாக ஒரு பதில் வைத்திய அச்சியத்தரால் நியமிச்சு கிடக்கு. உண்மையிலே நேற்று அவ்வளவு மக்களும் அந்த இடத்துல போராடினதுக்கு காரணம் இந்த வைத்தியரை வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்லித்தான். அதுக்கு பிறகு இன்றைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க எல்லா மக்களுக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நாங்கள் என்னத்துக்காண்டி போராடினாங்க, நாங்கள் போராடின பலன் இதுதானான்னு சொல்லி நிறைய மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா சாவச்சேரிக்கு பயணம் செய்ய போறோம். அங்கே போய் மக்கள்கிட்ட அவங்களோட கருத்துக்களை கேட்க போறோம். குறிப்பா இந்த வைத்தியரை பற்றி கேட்க போறோம். வைத்தியரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த சாவச்சேரி வைத்தியசாலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, புதிதாக நியமிக்கப்பட்ட பதில் வைத்திய அச்சியத்தரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி தான் கேட்க போறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பாராளுமன்றத்திலையும் இந்த விஷயம் தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன ஆட் பண்ணிக்கொள்ள நீங்க பார்த்துக்கொள்ளலாம். உண்மையிலே நான் ஒரு நேற்று ஃபேஸ்புக்லையும் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அதை சொல்லிக்கொண்டு அப்படின்னு தொடர்ச்சி அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளலாம். குறிப்பாக நான் அந்த பதிவை பார்க்க எனக்கு வந்த ஒரு ஞாபகம் இந்த டாக்டர் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு நடந்த சம்பவம் தான். அது என்ன பதிவுன்னு சொல்லி சொன்னால் ஒரு லொரி ஒன்று பிரேக் டவுன் ஆகி போய்கொண்டிருக்கு வீதியில். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இடம் ஒன்று வீதியை நேராக போய்கொண்டிருக்கு. மற்றது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி, சின்ன பிள்ளைக்குரிய பிளே கிரவுண்ட். அவங்க ஒரு சின்ன படியன், ஒரே ஒரு படியன் வந்து விளையாடி கொண்டிருக்கிறான். வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 படியன் வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த லோரி டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 2 வழி தான். ஒன்று இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில், அதாவது அந்த பார்க்கில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு மேலே ஏற்றணும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த வீதியில் விளையாடி கொண்டிருக்க 10 பிள்ளைகளுக்கு மேலே ஏற்றணும். அப்போ நாங்கள் ஒரு டிரைவராக இருந்தால் என்ன யோசிப்போம், 10 பிள்ளைகள் உயிர் போகிறதுக்கு ஒரு பிள்ளைகள் உயிர் போகலான்னு யோசிப்போம் தானே. ஆனால் அந்த பிள்ளை மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விளையாடக்கூடிய இடம் பிளே கிரவுண்டோ இல்லாட்டி அந்த பார்க்கிலே விளையாடி கொண்டிருக்குது. மற்ற 10 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதியில் விளையாடி கொண்டிருக்கிறேன். இப்போ தவறு செய்தது அந்த 10 குழந்தைகளும், தவறு இல்லாமல் நேர்மையாக அந்த கிரவுண்டுக்கு நிற்கிறது ஒரு ஆள். அப்போ நினச்சி பாருங்க, எங்கே நாங்கள் யோசிக்கிறோம், என்ன மாதிரி யோசிக்கிறோம்னு சொல்லி. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வைத்தியற்ற சம்பவம் இருக்குது. சரி, எப்படி நான் தொடர்ச்சியை பார்த்துக்கொள்ளுங்க. நான் வீடியோக்களை நினைச்சுக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அர்ச்சனா வந்து இன்றைக்கு இவ்வளோ தென்மராட்சி மக்களுக்கு நல்லது செய்தோன்னு தான் சொல்லலாம். இன்றைக்கு நாங்கள் மற்ற ஒரு எம்எஸ்ஏம் வந்தால் யாரையாவது நாங்கள் எப்படினாலும் ஏதாவது ஒரு சம்மந்தமாக கதைச்சிருக்கிறோமோ, ரெண்டைக்காவது நிற்க சொல்லி கேட்டிருக்கோமோ. இவரை கேட்டக்கூடிய காரணம் வந்து இவர் சரியான விதத்தில் அந்த 20 நாள் வந்தும் 20 நாளில் கூட அவர் சரியான இதில் முழுதையும் மக்களுக்கு
விழிப்புணர்வு வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இந்த கட்டடம் கிடக்குன்னு சொல்லிச்சுன்னா அரைவாசி ஜனத்துக்கு தெரியாதேன்னு கேட்டு ஏதோ கட்டியிருக்காங்க. சரி உங்கள் இருக்கா சாமான் இது இல்லை ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி முழுக்க அனுப்பின நேரத்துலேயும் இன்றைக்கு வந்து மக்களுக்கு ஒரு தெரியப்படுத்துறதுக்கு முழு ஆதாரமாக இருந்தது அர்ஜுனா வந்து. அதுக்காக தான் அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் காலம் நாள் கொடுத்து அதை சரியாக செயற்படுத்துங்கன்னு சொல்லி நேற்று போராட்டம் செய்ததுக்கு அந்த அவையில் போராட்டத்துக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல. சரியா என்ன ஒரே ஒரு விஷயம் செய்திருக்கணும் அங்கே கூப்பிட்றாங்க. ஏன்னா அதே இதை இங்கே வச்சு சரியான இதை ஆராய்ஞ்சிருக்கலாம் தானே. இங்கே சரியான விசாரணையை இவ்வளோ காலம் நீங்கள் செய்யலை இவரால் செய்ய மாதிரின்றது உங்களுக்கு சரியான இதுன்னு சொல்லி அதை நேற்று நாங்கள் போராட்டம் நடத்தும் போதும் கூட இப்போ வைத்தியசாலை நிபுணரோ யாராவது வந்து எங்கள்கிட்ட ஏதாவது சொன்னவையா என்னது நடத்துறீங்க ஏதாவது கேட்டவையா எதுவுமே நடக்கல. அப்போ இதுக்குள்ளாலே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறன்றது எங்களுக்கு முற்றுமுழுதாக எங்கள் சின்னத்துக்கு முழுதாக தெரியுது. பட் இன்றைக்கு புதுசாக அவரால் நியமிச்சுக்கிறது தானே அவரை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன இருக்கும்? இவர் வந்து ஓஃபில் இருக்கிறதுக்குனே அவர் ஒருத்தர் பாருன்னு சொல்லி சொன்னால் அவர் இன்றைக்கு செய்வாருன்றது தெரியல. அவர் என்னத்துக்காக வந்து அவர் முதலும் வந்து நியமிக்கிறாருன்னு சொல்லி கொண்டு வந்தவங்க. ஆனால் இப்போ திருப்பி வந்து இன்றைக்கு வந்து பெற்றிருக்கிறார். இது சம்பந்தம் அவர்கிட்ட கருத்தை கூட இன்றைக்கு ஒரு மீடியாவிலேயோ ஏதோ அவர் சொல்லவே இல்லையே இன்னும். இது சம்பந்தம் அவர் தான் எப்படி செய்ய போகிறோம் இல்லை சரியாக நாங்கள் செய்யப்படுத்துவோம் முதலாடி இதண்டுவோம்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் எடுக்கல. அப்போ இவர் செய்வாருன்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. இந்த வைத்தியர் அர்ஜுனா பற்றி தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல மேதான் நல்ல மனுஷன். அனுமுறையில் நான் இப்போ இவர் வந்து 26 நாள் இல்லை அதுக்கு முன்னே அந்த பாட்டை அங்கே மாற்றி விட்டேன். அப்போ மாற்றின உடனே அங்கே போயின்னா எனக்கு 78 வயசு அந்த சர்டிஃபிகேட் போட போயிருக்கேன். அவர் எழுதினது அதுலேருந்து டாக்டர் எழுதினது 5 நாளைக்கு இருக்கா போடுங்க. அங்கே போ அந்த நேசு என்ன சொல்கிறேன் யார் எழுதினான் நான் எழுதியில்லை அந்த இப்போ வேற மாற்றியாச்சு தானே. இப்போ புதுசாக ஒரு வைத்திய ஆட்சியர் நியமிச்சுக்கிறது தானே. இப்போ அர்ஜுனா அது போயிட்டார்ல நேற்று போராட்டத்துக்கு. அப்போ இப்போ புதுசாக ஆள் போட்டுக்கிட்டாரு செய்து போட்டியல செய்துட்டீங்க என்னன்றியா அவள் வந்துட்டாரு. இன்றைக்கு வந்து நியமிச்சு கிடக்கு. அப்போ இன்றைக்கு அவர் உங்க நிற்கிறாரு. சரி சரி அது உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு? இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியும் மேட்டது. அப்போ இனி வேறானே இங்கே. அப்போ இவருக்கு ஒரு பிரச்சனையும் நடவாது தெரியல எங்களுக்கு. சரி சரி நான் முன்னாத்து 9 மணியில் இருந்து அவர் போட்ட 9 மணியில் இருந்து அவர் போட்ட வீடியோவிலேருந்து ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டில் பார்த்தோன்னு தான் இருக்கிறோம். அவருக்காண்டி இவ்வளோ செஞ்சது அவர் வந்து போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவருக்காண்டி இன்னொருத்தர் வந்து நிற்கிறான்றக்க எங்களுக்கு அவரை மாதிரி ஒரு டாக்டர் வர போகிறது இல்லைன்னு மட்டும் தெரியுது. அவர்கிட்ட இப்போ பழி வாங்கினதில் எத்தனையோ என்னென்ன நடக்க விஷ ஊற்றி போட்டு சாக்கொண்டாலும் சாக்கொண்டுருவாங்க. அப்படியான நிலைமையில் அவங்க டாக்டர்ஸ் மாதிரி இனி வருவாங்க. இனி அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு இனி வாரவங்கள நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு இவரை மாதிரி ஒரு டாக்டர் கிடைக்க போகிறதும் இல்லை. இவர் கொழும்பு போனவர் 5 டே அந்த மெடிக்கல் லீவில் போகிறோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். இவரை மாற்றினன்றது சொல்ல தெரியல என்ன நடக்கும்ட்டு. இந்த உலகாலம் ஒருத்தருக்கு உண்மை தெரியாதല്ലോ. உண்மையை வெளியிடும்போது சேம் பிரச்சனை வந்து தான் ஆகும். அதால் வெளியில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் அந்த உள்ளே என்ன டாக்டர் செய்கிறது கொள்வது தெரியாது. உள்ளே இருக்கிற ஒரு சிலரால் இன்றைக்கு வந்திருக்கிற டாக்டரால் வந்து அவர் உண்மையை சொல்லும்போது அது அவருக்கு எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு எந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகள் டாக்டர் மாதிரி நல்ல மாதிரி செய்வாங்க. இனி ஜனம் போகிறதுக்கு பயப்படுறாங்க. நேற்று போராட்டத்துக்கு அப்புறம் அவைய ஊசியை போட்டு கொண்டுடுவாங்கன்னு கிளினிக்கு போகிறாங்க பயந்துட்டீங்க. மருந்துக்களை தப்பான மருந்துக்களை கொடுத்துருங்க அப்படியான யோசனையில் ஜனம் இருக்குது. புதுசாக நியமிச்சிருக்காங்க அதுவும் தெரியாது எங்களுக்கு. நாங்கள் இப்போ இன்றைக்கு ஒரு ஆள் கிளினிக்கு போயிட்டு வந்து சொன்னால் முதல் இருந்தவிட இன்றைக்கு அன்பு ஆதரவாக பார்த்துருக்காங்களாம். மாற்றம் மட்டும் தெரியுது. இல்லை ஒரு வயசானவன் இப்போ வியாழக்கிழமை ஒரு சிலர் சுகர் கிளினிக்காரங்களுக்கு வியாழக்கிழமை தான். அப்போ போனால் தான் தெரியுமா அவங்களுக்கு எப்படி நடத்துகிறாங்க. அச்சுனா செஞ்சது அவரில் பிள்ளை இருக்கும் எங்களுக்கு தெரியாது. நான் அவரில் பிள்ளை இருந்தால் அவர் ஓப்பனாக அப்படி மீடியாவுக்கோ ஃபேஸ்புக்கோ அனுப்ப மாட்டார். அவர் வந்தபடியே தான் இன்றைக்கு ஆதார வைத்தியசாலையில் வந்து உண்மைகளை அவர் எடுத்து வச்சார். உண்மை எங்கே எடுக்கிறோமோ அன்றைக்கு அந்த இடத்துல பிரச்சனை உருவாகும் யாராக இருந்தாலும் சரி. இது நல்லா நடக்கிறது இதுண்டாலும் சொல்லி நாங்கள் ஆதரிப்போம். ஆனால் இப்போ இந்த அந்த 22 நாளில் வைத்தியம் செய்த ஆள் வந்து சொன்ன விஷயத்தில் பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாளும் நடந்த வைத்தியத்தை பற்றி நாங்கள் குறை சொல்கிறதுக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த சாவச்சேரியில் இருக்கிற கட்டிட தொகுதி இந்த வளங்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்க போய்க்கலாம் இந்த சாவச்சேரி இன்னும் டெவலப்பாக வந்திருக்கலாம். அதுக்கு அங்கே இருக்கிறவே தான் அது கொஞ்சம்
நல்ல இதாக செய்திருக்கோம். நாங்கள் இங்கே இருந்து மெனக்கட்டு எங்களை பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறத விட இங்கே வைத்தியங்கள் இதிலே நாங்கள் செய்தால் எங்களுக்கு சொன்னோம். அதுதான் எங்களுடைய கருத்து. புதுசாக நியமிச்சு கிடக்கு தானே அது இனி அவர் என்ன மாதிரி என்ன எங்களுக்கு தெரியாது. அவர் நீங்கள் இப்போ நல்லா செய்தால் ஆதரிப்பீங்களா இல்லாட்டி நல்லா செய்தால் நாங்கள் ஆதரிப்போம். நல்லா எங்களோட யாழ்ப்பாணத்தை விட அடுத்த கட்டட தொகுதியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சாவச்சேரி பெரிய டெவலப்பாக இருக்குது. ஆனால் நாங்கள் மருத்துவ வசதி அவ்வளோத்துக்கு ஒரு சின்ன வைத்தியம் வந்தாலும் நாங்கள் யாழ்ப்பாணம் தான் போக வேண்டியிருக்கு. அதை இங்கே செய்தோம்னா எங்களுக்கு வேலை மெனக்கேடு உறவு முதல் ஆக்களுக்கு எவ்வளோ கஷ்ட துன்பங்கள் தீரும். கஷ்ட துன்பத்தில் எவ்வளோ அடிமட்டத்தில் இருக்கிற ஆக்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கணும், எவ்வளோ நேரம் மெனக்கேடு. 1000 ரூபா காசு இல்லாத ஆக்கள் எத்தனை பேர் இருக்கணும். ஆனால் வைத்தியத்துக்கு 2000 ரூபா தேவைப்படுதுன்னா என்ன செய்யணும்? அப்போ அரசாங்க வைத்தியத்தை தான் நாங்கள் கூடுதலாக விரும்புவோம். அதை செய்யலைன்னா என்னென்னு நாங்கள் ஒன்றும் சொல்லல. இது நல்லா நடக்கணுன்றதான் எங்களுடைய விருப்பம். வெரைட்டி என்ன செய்ய போறீங்க? திரும்ப செய்வீங்க? இப்போ புதுசாக கொண்டு வந்தாச்சு தெரியாது? தெரியாது கொண்டு வந்தது தேவையில்லை. தேவை ஆசிரியர் போயிருக்கீங்களா நீங்கள் காட்டுறதுக்கு? என்ன மாதிரி சிகிச்சை நாங்கள் வழங்குற இது எல்லாம் என்ன மாதிரி? 5 மணி கொண்டே விட புள்ள தாக்கியே 7 நாள் பிறகு மட்டும் ஒரு டாக்டர் இல்லை ஆஸ்பத்திரி. அப்போ யாழ்ப்பாணம் கொண்டு போயிருக்கலாம். கொண்டு வர என்ன நான் ரயிலராக போகிறேன். ஆம்புலன்ஸ் இல்லையா? ஆம்புலன்ஸ் நிற்கிறதா ரயிலராங்க. அப்பார்ட்மெண்ட் என்ன கிடையாது. குடிசால அடைச்சி வைக்க மாதிரி அடைச்சி வச்சிருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் போட அவசியம் இல்லையே. அதாவது தென்மராட்சிகளில் வந்து பொதுவான ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல். தென்மராட்சி மக்கள் வந்து நம்பி இருக்கிறது வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டல். வசதி எவ்வளோ சிலாபு ஒரு பழைய லாட்சியில் நடந்தா நாங்கள் இங்கே வச்சு எல்லாம் செய்யலாம் தானே யாழ்ப்பாணம் அனுப்பினோம். இப்போ அந்த அண்ணா வந்தவரையே இவ்வளோ ஊழலை கண்டுபிடிச்சிருக்கிறேன். இல்லை இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ என்ன இப்போ போகிறோம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பிளட் செக் பண்ண ப்ரைவேட்டுக்கு போன்றாங்க. டெஸ்ட் எடுக்க ப்ரைவேட்டுக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டல் இருப்பான். இப்போ அண்ணா வந்தோடய இவ்வளோ எங்களுக்கு இது அப்போ அந்த அண்ணா திரும்ப வரும். அவர் வர வேண்டாம் ஒரு நம்பிக்கை. இந்த டாக்டர் ஒரு மணி ஆகணும் தான் நான் நினைக்கிறேன். அவர் நல்ல மனுஷன் தான் நினைக்கிறேன். ரெண்டாயிரம் இந்த ஊழல்களை அவர் அறிஞ்சு எனக்கு இந்த காட்டில் காயங்கள் தான் நினைக்கலாம். பெரிய சுதி போகணும்னு சொன்னாங்க. அவர் நல்ல மனுஷன் நினைக்கிறேன். அதாவது ஊழல் கணக்கு இருக்கு போட கையாது. ஊழல் கணக்கு இருக்கணும் நாங்கள் கிட்ட உண்மையிலே அவர் நல்லவர். நல்ல இடம் வந்தது. இப்போ திரும்பி அங்கே ஒன்பு போட்டேன். வெறுவாரு வெறுவண்டி சொல்கிறேன். இனிமேல் பண்ணி புதுசாக நியமிச்சுக்கிறது தானே பதிலுக்கு. அதை என்ன நினைக்கிறீங்க? புதுசாக வர்றது இப்படி ஆனால் அவர் நல்ல நல்ல டாக்டர். இதுக்கு மேலே நீங்கள் வைத்தியசாலை போயிருக்கீங்களா சிகிச்சை பண்ணேன்? என்ன மாதிரி அங்கே இருக்கிற சிகிச்சையெல்லாம் ஒரு தெளிவில்லை. அங்கே அனுப்பிடுவேன். யாழ்ப்பாணம் அங்கே அனுப்பிடுவேன். ஆஸ்பத்திரியின் பிரச்சனைகள் வந்தோடனே உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்னு என்னென்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு மத்தியிலே இந்த போராட்டம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக முடிஞ்சது ஒரு பெருமையாக இருக்குது. அதாவது இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையை போகாமல் ஒரு சிறிய அளவில் போய் முடிஞ்சதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். இப்போ வைத்தியர் அர்ச்சனா பெரியவங்களோட கருத்து என்ன இருக்குது? உண்மையிலேயே இங்கே பாருங்கள், யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 வைத்தியசாலைகள், பெரிய வைத்தியசாலை ஒன்று யாழ்ப்பாணம், ஒன்று தென்மராட்சியிலே சாவச்சேரி. அதாவது சாவச்சேரி வைத்தியசாலை உண்மையிலே ஒரு 2000 ஆண்டு இடம்பெயர்வுக்கு முன்னதாக யுத்தம் அடைந்த காணப்பட்டது. இப்பொழுது அது பெரும் முயற்சியால் சாவச்சேரி ஆஸ்பத்திரி மிகவும் ஒரு சிறந்த ஒரு பெரிய ஆஸ்பத்திரியாக வரணும்னு இது அது பதில் அத்தியாச்சாராக அவரை நியமிச்சிருக்கிறார். உண்மையிலேயே அவர் வந்தாலும் எங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறோம். நல்ல செய்ய நம்புறீங்க? நல்ல செய்ய நம்புகிறேன். சரி. என்ன இன்றைக்கு வந்து சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து ஒரு புயல் ஓய்ந்ததுக்கு பிற்பாடு ஓயவில்லை. அந்த புயல் இன்னும் ஓயவில்லை. அதற்கு பிற்பாடு இன்று காலை ஒரு வைத்திய அத்தியட்சகர் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிதாக. எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு நிகழ்வு இடம்பெறும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நேற்றைய தினம் மக்கள் அனைவரும் ஒரு தன்னெழுச்சியாக இந்த வைத்தியர் நான் வேணும், ஊழலுக்கு எதிராக போராடுகின்ற நேர்மையாக இந்த தென்மராட்சி மக்களுக்கு உதவி புரியக்கூடிய வைத்தியசாலையை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு வைத்தியர் தான் இந்த மண்ணுக்கு வேணுமென்று சொல்லி ஒரு போராட்டத்தை நேற்று நடத்தியிருந்தோம். நாங்கள் இதிலே இருந்த அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கே வரவில்லை. எங்களுடைய வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பகிரங்கமான அரசு நிர்வாகம் ஒரு பகிரங்கமான பொய்யை
அல்லது அரசு அதிகாரிகள் ஒரு பகிரங்கமான பொய்யர்கள் என்பதை நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இவர்தான் வைத்திய அத்தியட்சகர். விடுப்பிலே அங்கே வருமாறு அவருடைய இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாடிய பிற்பாடு மீண்டும் வைத்தியசாலையிலே வந்து அவர்தான் இந்த வைத்தியராக பணிபுரிய முடியும் என்ற ஒரு வாக்குறுதியை அவருக்கு அளித்திருந்தார்கள். அவருடைய உயர்மட்டம் அளித்த வாக்குறுதி அவர் எங்களுடைய மக்களுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களுக்கு அளித்திருந்தார். ஆனால் இன்றைக்கு விடயம் தலைகளாக மாறியிருக்கின்றது. ஆனால் அவர்கள் நினைக்கலாம், எங்களுக்கு தெரியும் கேதீஸ்வரன் போன்றவர்கள் அந்த வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் இருக்கக்கூடிய பத்திரமரை கூட அவர் ஒரு பிழையாக வழிநடத்தியிருக்கின்றார். கேதீஸ்வரன் போன்றவர்களுடைய ஊழல் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் அவருடைய ஊழல் என்னென்னு சொல்லி நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் ஆதாரத்தோடு சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் அவற்றை இந்த இடத்திலே சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அப்படியான அதிகாரிகள் இன்றைக்கு இங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்றவர் யாருன்னு சொன்னால் அவரை எந்த மக்களும் மதிக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஊழல்வாதிகளுக்கு பின்னால் நிற்கின்ற ஒரு ஊதுகுழலாகவே இன்றைக்கு நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியட்சகரை எல்லோரும் பார்க்கணும். இன்றைக்கு நான் நினைக்கின்றேன், இன்றைக்கு அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்து பல பேர் என்னோடு கலந்துரையாடினார்கள். இன்னொரு ஒரு இப்படியான ஒரு நிகழ்வை செய்துள்ளார்களே, உண்மையிலேயே ஒரு வைத்தியசாலையினுடைய ஒரு குறைபாடுகளை அந்த நிர்வாகத்தில் இருந்து கொண்டே அந்த விடயங்களை வெளிக்கொண்டு வந்தவர் அவரை அகற்றிவிட்டு புதிதாக ஒருவரை நியமனம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது என்ன சொல்கிறது? இன்றைக்கு நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மருத்துவத்துறை, இலங்கையுடைய மருத்துவத்துறை ஊழல் மிகுந்தது. ஏனென்று சொன்னால் இலங்கையினுடைய மத்திய சுகாதார அமைச்சராக இருந்த கெகலிய ரம்புக்கெலவே இன்றைக்கு சிறையிலே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு புனேயிலே கூட அந்த வழக்குகள் முடியும் வரைக்கும் புனேயிலே கூட வெளிவர முடியாதவாறு சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சுகாதாரத்துறைக்கு பொறுப்பான அமைச்சரே ஊழல் சம்பந்தமாக குற்றச்சாட்டப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் என்று சொன்னால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகர் கூட ஊழல்வாதியாகத்தான் இருக்க முடியும். ஆக ஒரு நேர்மையாக பணிபுரிய வேண்டும், இந்த மக்களுக்கு நேர்மையாக சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வருபவர்களை அந்த ஊழல் நிர்வாகம் விடாது என்பதை தான் நாங்கள் காட்டுகின்றோம். உண்மையிலேயே இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய வைத்திய அத்தியட்சகர் இந்த மண் மீதும் இந்த மக்கள் மீதும் ஒரு அக்கறை கொண்டவராக இருந்திருந்தால் அவர் இன்றைக்கு பதவியேற்றிருக்க மாட்டார். அவர் ஒரு நேர்மையானவராக இருந்திருந்தால் அவர் சொல்லியிருப்பார், இல்லை இந்த மக்கள் ஒரு 1000 கணக்குக்கு மேல் நேற்று நீங்கள் பார்த்திருப்பீங்கள் சாவகச்சேரி தென்மராட்சியில் இருந்து மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களிலிருந்து வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து மக்கள் இங்கே வந்து போராடி இருந்தார்கள். ஆகவே இந்த மக்களினுடைய குரலை நசுக்குமாற் போல் அல்லது இந்த மக்களை ஒரு முட்டாள்கள், நீங்கள் போராடுங்க, நீங்கள் இங்கே ஆஸ்பத்திரி சாவச்சேரி ஆஸ்பத்திரி வருவோம் நாங்கள் பார்ப்போம் எண்டுமா போலதான் இந்த வைத்திய அத்தியட்சகரை பதவியேற்றிருக்கின்றார். உண்மையிலே ஒருபடியும் சொல்ல நாங்கள் முதலே சுட்டி காட்டியிருக்க வேண்டும். 1950ஆம் ஆண்டிலே கூட இங்கே பிறந்தவருடைய அந்த பிறப்பு சான்றிதழ் கூட என்னிடம் இருக்குது. நான் இப்போ கைவசம் இல்லை, வேணுமென்று நான் நாளைக்கு அதை உறுதிப்படுத்துவேன். அப்பொழுது இது அரசினர் வைத்தியசாலையாக இருந்தது. அப்பொழுது கூட இங்கே பிரசவப்படுத்தி சிறப்பாக இயங்கி கொண்டிருந்தது. ஏன் எங்களுடைய நண்பர்கள் என்னுடைய சகோதரங்கள் கூட சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை தான் பிறந்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் நவீனமயமாக பார்க்கப்பட்டு பல்வேறு விதமான வசதிகள் வந்த பிற்பாடு இந்த வைத்தியசாலையிலே பிரசவ விடுதி இயங்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு ஒரு வெட்கக்கேடு. ஆனால் அந்த விடயங்களை அந்த மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் வந்து வெளிப்படையாக நேர்மையாக தன்னுடைய நிர்வாகத்தை அந்த வைத்தியசாலையில் நடந்த விடயங்களை ஊழல்களை வெளிப்படையாக தெரிவித்ததன் காரணமாக அவரை இன்றைக்கு நாங்கள் போராடியதை விட அவரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த நிர்வாகம் போராடி இருக்கின்றது. அதனை விட இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். அவர் இங்கே வருவதற்கு முதலே அவர் ஒரு நேர்மையானவர், எதையும் பகிரங்கமாக வெளிப்படையாக செய்யக்கூடிய என்பதால் தான் அவர் இங்கே நியமனம் பெற்று வருகின்ற பொழுது கூட அந்த வடக்கு மாகாண சுகாதார அதிகாரிகள் அவர் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி பல மோசடிகளை அல்லது பல குளறுபடிகளை செய்ததாக அவருடைய நேரலையில் கூட நாங்கள் கேட்டு அறிந்திருக்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு ஒன்றை சொல்லுகின்றோம். இந்த வைத்தியசாலைக்கு அல்ல, சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு எவர் வந்து
என்ன விடயங்களை நன்றாக செய்தாலும் அது அவர்களுக்கு அந்த நன்மை சென்றடையாது. முதல் இந்த 20 நாட்கள் இங்கே பணிபுரிந்து நேர்மையாக இங்கே நடந்த ஊழல்களை வெளிக்கொண்ட வைத்தியர் அர்ச்சனா அவர்களுக்கு தான் அந்த பயன் சென்றடையும். உண்மையிலேயே சாவச்சேரி வைத்தியசாலையிலே பல நன்மைகள் நடைபெறும். இங்கே மக்கள் ஒவ்வொருவரும் தெளிவடைந்து விட்டார்கள். வைத்தியர்களை கேள்வி கேட்பார்கள். இரத்தத்தை வெளியிலே கொண்டு இரத்த பரிசோதனை செய்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் மக்கள் கேட்பார்கள். இங்கே இரத்த பரிசோதனைக்கான கூடம் இருக்கின்றது, அதற்கான இயந்திரம் இருக்குது, என் வழியில் அனுப்புறீங்கள் என்று மக்கள் கேட்பார்கள். ஆகவே அந்த ஒரு பயம் வைத்தியர்களுக்கு நேற்று கூட நாங்கள் அறிந்தோம். இங்கே போராட்டம் நடந்து கொண்டபோது வைத்தியர்கள் எங்களை சார்ந்த பலரிடம் கோரிக்கை விட்டுருக்கிறார். தங்களுக்கு ஏதாவது உயிராபத்து ஏற்படுமாம் என்று சொல்லி ஏற்படுமா, தங்களை தாக்குவார்களா என்றும் கூட பலர் கேட்டாங்க. நாங்கள் இங்கே சேவை செய்துவிட்டு வெளியிலே நேற்றெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு இருந்தது. ஆனால் நாங்கள் இனி வெளியிலே தென்மராட்சியை நடமாட முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது அவைகளுக்கு. நாங்கள் சொல்வதுண்டு, வைத்தியர்கள் ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் செயற்பட்ட வைத்தியர்கள் போய் தென்மராட்சி மக்கள் மனிதாபிமானம் இல்லாதவர்கள் அல்ல. அவர்கள் இங்கே சாவகச்சேரி வைத்தியசாலையிலே சுதந்திரமாக பணிபுரியக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்படுத்துவோம். எந்த வைத்தியரும் வந்து எங்களுக்கு எதிராக செயற்பட்ட அல்லது தென்மராட்சி வைத்தியசாலையிலே இந்த நோயாளர்களை பார்க்காமல் கடந்த 5 நாட்களாக நோயாளர்களை தவிக்க விட்ட வைத்தியர்கள் வந்து இந்த வைத்தியசாலையிலே சுதந்திரமாக வைத்தியம் செய்வதற்குரிய பாதுகாப்பை கூட நாங்கள் வழங்குவோம். அவர்களுக்கான எந்த அச்சுறுத்தலும் இருக்காது. அவர்கள் நேர்மையாக பணியாற்றினால் அவர்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் இந்த நேரம் தயாராகவே இருக்கின்றோம். ஆகவே இந்த புதிய வைத்தியர்கள் அவருக்கு வெட்கமில்லை. அவருடைய முகத்திலே மக்கள் காரி துப்பி இருக்கின்றார்கள். அதற்கு பிற்பாடும் பதவி 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 ஒன்றுதான் எனக்கு முக்கியம், இந்த மக்கள் முக்கியமில்லை, பதவி தான் தேவை என்று சொல்லி புதிதாக ஒருவர் வந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய பதவி முகத்தை மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த வைத்தியசாலையை திறம்பட இயங்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இங்கே என்ன நடந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த வேளையிலே கூறிக்கொள்ளுகின்றோம். டாக்டர் நல்ல டாக்டர், அவரை மாற்றிட்டாங்க. எங்களுக்கு சரியான வேலை போயாட்டி வந்தனால எல்லாம் எங்களுக்கு நல்ல சந்தோஷம். இப்போ அவரை மாற்றினாங்க சரியான புதுசாக நிகழ்ச்சியை பற்றி அவர்கிட்ட முடிவில்லான்னு நிகழ்ச்சிக்கிறேன். எங்களுக்கு தெரியுது அரசியல் தலையீடுகளோ இல்லை பெரிய பெரிய புள்ளிகளோ தெரியாது. அர்ச்சனா அவர்கள் மெடிக்கல் லீவில் போட்டு சொன்னவர் சாதி குழம்பு விஷயம் இருக்கிறார். மறுபடியும் பெறுவார வர மாட்டாலும் தெரியாது. அது வந்தாக்களே நல்லது நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இந்த எண்ணங்கள் தெரியல. இதுக்கு முதல்ல இப்போ இந்த சாவச்சேரி வைத்தியசாலை சிகிச்சையில் என்ன நடந்தது? போயிருக்கீங்க? நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற குறைவு எங்களுக்கு சாவச்சேரி வைத்தியால் 25 டாக்டர் பணியாற்றினு சொல்லினா எங்களுக்கு நேற்று தான் தெரியும். 4-5 டாக்டர் தான் பணியாற்றினாங்க. ஹாஸ்பிட்டல் பேச போகிற இல்லை. வைத்தியசாலை பற்றி என்னென்னா இப்போ அவர் வந்தவன 3 நாளையால் அந்த காம்பரா திறந்தவர். எங்களோட மாமிக்கு இப்படி ஒரு ஆப்ரேஷன் செய்யணும்னு இந்த ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போ போக இப்படி அங்கேருந்த மிஸ் ஒரு ஆள் சொன்னவா இங்கே செய்யலாது ஒன்று யாழ்ப்பாணத்தில் செய்யணும், இல்லாட்டி ப்ரைவேட்டாக போய் செய்யுங்கன்னு சொன்னவங்க. அப்போ நாங்கள் சரி எங்களால் கொஞ்சம் வயலும்ன்றனால போய் செஞ்சோம். அங்கே போனால் ஒரு இல்லீகல் மருந்து தந்தது எங்களுக்கு. அதை நான் 30,000 வேண்டி வச்சேன். நாங்கள் அதை வச்சா அவாவுக்கு ரொம்ப பாதிச்சு போட்டு பாதிச்சா இங்கே மிஸ் மாதிரி ஆகிறதுக்கு கேட்டு என்ன மாதிரி இருக்காண்டு. அப்போ நாங்கள் சொன்னோம் இப்படி சீரியஸான இருக்கா, வீட்டில் வச்சு பார்க்குறோம், இப்படி ப்ரைவேட்டை கொண்டு போய் செஞ்சனால ஒரு இல்லீகலான மருந்து வந்து வச்சேன். அப்போ அதை வச்சா அவளும் சீரியஸ் ஆகிடும். அப்போ ஆளும் சீரியஸ் ஆனால் திரும்பி கொண்டு போக அவங்க சொல்லிட்டாங்க எங்களால் இது செய்யலாது, டாக்டர் வெளிநாடு போயிட்டாரு, இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலே கொண்டு போங்க. இப்போ அங்கே கொண்டு போனால் அவள் அது சிகிச்சையில் இருந்தவா எங்களால் அந்த மருந்தை வச்சு சொல்லவும் முடியாது. என்ன இல்லீகல் மருந்து தானே வைக்கலாம்னு சொல்ல. அப்போ டாக்டரு கடைசி நாங்கள் சொல்லலை. அப்போ அவாவுக்கு கற்பவையெல்லாம் படித்து சிதறி பிறகு அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லலை கடைசி வரையும் இதாண்டு. பிறகு அவர் ஆப்ரேட் பண்ணதுனால அவள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் அது சிகிச்சையில் இருந்தாள். இந்த பிறகு எங்களை சரியாக கஷ்டமாக இருந்து பார்க்குறது. அப்போ வைஃப் தான் பார்த்துவா. அப்போ எங்களை ஒரு குழந்தையும் இருக்குது, அதை பார்க்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். செய்யலான்னு முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சிருந்தான்னா நாங்கள் இப்படி ப்ரைவேட்டாக போய் செய்ய வேணாம் சொல்லியிருந்தா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். நேரடியாக போயிருக்கோம். நேரடியாக போகாதீங்க, எங்களுக்கு இப்போ அங்கே நின்ற மிஸ் மேலே தானே எழுதி கொடுத்து போட்டு நீங்கள் போய் ப்ரைவேட்டாக காட்டுங்க. இப்போ இங்கே செய்யலாம் தெரிஞ்சால் அந்த ஆப்ரேட் பண்ணியிருந்தால் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கா. இவ்வளோ இப்போ மனநிலையும் பாதிக்கப்பட்டு இப்போ அந்த கிளினிக் போகிறோம். என்ன சொல்கிறது, இப்போ 25 டாக்டர்ஸ் இருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த மாதிரி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது.
தெரிஞ்சையா நானும் எனக்கு காதில் ஒரு பிரச்சனை சொல்லி போனேன். அதுக்கு வந்து என்ன சொல்ல அந்த காதை ஸ்கேன் பண்ணுறது கூடயே ஒன்று இல்லைன்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. என்ன அட்மிட் பண்ண போல் அங்கே ஒன்றுமே பெருசாக செய்யலை. அங்கே சும்மா அந்த 2 இதை வச்சு செக் பண்ணி போட்டு வீட்டு அனுப்பினேன் ஒரு கிழமையால். இப்போ அப்படி தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இது ஒரு சின்ன பிரச்சனை அதெல்லாம் பார்த்து செய்யலாம். இவ்வளோ காலம் செய்யாத எங்களுக்கு ஒரு சிரமம் தான். இப்போ டாக்டர் வந்ததுனால தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், எல்லாரையும் தெரிஞ்சிருக்காங்க. அப்போ இவையில செஞ்சு எங்களுக்கு ஒரு தருவாங்க. புதுசாக ஆள் நியமிச்சு கிடக்கு. நேற்று இவ்வளோ மக்கள் போராட்டம் செய்யுது. இன்றைக்கு ஒரு ஆள் நியமிச்சு கிடக்கு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அவர் எங்களுக்கு அந்த டாக்டர் வந்தால் தான் சந்தோஷம். வேறு நியமிச்சிருக்கா அவர் வந்தால் பார்ப்போம். எல்லாத்தையும் திருப்பியும் போராட்டம் வரன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. நல்ல டாக்டர் பார்த்த சட்ட வழி நல்லது நடக்க நல்லது செய்வோம் ஒரு படிக்கிறதுக்கு இப்படியான சில பிரச்சனைகளை கொடுத்தவே செய்ய விடாமல் தடுத்ததுன்ற இது வந்து மக்களுக்காக தானே அவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. மக்களோட நலன் கருதி மக்களுக்காக செயல்படுறதை தடுத்து நிறுத்தி நாங்கள் இதெல்லாம் என்னென்னு சொல்கிறது நல்லது செய்கிறதுக்கு வரைக்கும் முட்டுக்கட்டியாக தான் இருக்குன்னு முறையில் நல்லது நடந்தால் நல்லது. புதுசாக நியமிச்சுக்கிறது தானே அதை பற்றி என்னமான்னு சொல்ல தெரியல. நாம் வந்து போன வேண்டால் பொதுவாக மக்களோட கருத்து, அதாவது தென்மராட்சி மக்களோட பொறுத்தவரை மக்களோட கருத்து என்னென்னு சொன்னால் நல்ல நாட்டுக்கு செய்வோம் கொண்டு கொடுக்கிறதுக்கே எல்லாம் தடையாக போயிடுது. அதை நினைச்சு தான் நம்ம இதுக்கு மேலே நீங்கள் வைத்தியசாலை போயிருக்கீங்களா? போயிருக்கோம். என்ன மாதிரி அங்கே சிகிச்சை முறைகள் வழங்க என்ன மாதிரி இருந்தது? சீக்கிரம் மட்டும் சொல்லிக்கொள்ள அவ்வளோ சொல்ல தெரியல எனக்கு. சில இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் வழியில் எடுக்க சொல்லியிருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அப்படியெல்லாம் நடந்தது. அது இல்லாட்டி என்ன செய்கிற வழியில் தான் செய்ய வேண்டியிருக்கேன். அது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு படிக்கிறதா எல்லாம் இப்படி தான் என்ன இதெல்லாம் முடியுதானே. அர்ஜுன டாக்டர் அவர்கள் அவர் வந்து 24 நாளாக இருக்கணும். அவர் எங்களுக்கு செய்த சேவைகள் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த குறைபாடுகளை அநேகமாக தென்மராட்சி மக்களுக்கு எடுத்து கூறினார். அவரை இடமாற்றம் செய்ய வேணும் என்று சொல்லி தரப்பிடம் ஒரு தீர்மானம் எடுத்தது. அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக வைத்தியசாலையில் பணியாற்றிய டாக்டர் அவர்களை அத்தனை 25 டாக்டர்களையும் அவற்றை கட்டாயப்படுத்தித்தான் அதை பணிப்பயிற்சியில் ஈடுபட செய்திருக்கிறார்கள். அந்த பணிப்பயிற்சிக்கு காரணமாக அந்த டாக்டர்கள் வெளியேறிய காரணத்தினால் அந்த டாக்டரை அதன் மூலம் அகற்ற வேண்டும் என்று மேலதிகாரிகள் தீர்மானித்திருந்தார்கள். அந்த தீர்மானத்தின்படி அந்த டாக்டர்களும் அங்கிருந்து போனது தென்மராட்சி மக்களுக்கு செய்த மிகவும் துரோகமான செயல். 24 நாட்கள் தான் பணிபுரிந்தவர். இந்த 24 நாட்களுக்குள் அவர் ஆரம்பகட்ட துரித நடவடிக்கைகளை செய்யும் போது அதுக்கு இடையூறு விளைவித்தது மிகவும் கவலைக்குரியதும் வேதனைக்குரிய விடயமாகும். அந்த டாக்டருக்கு இன்னொரு குறைந்தது ஒரு 3 மாதமாவது அவர் சாவச்சேரியிலிருந்து சேவைகளை புரிவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்க வேண்டும். பிரச்சனைகள் அந்த வைத்தியசாலையில் இருந்த குறைபாடுகளை அவர் சுட்டி காட்டியதன் நிமித்தம் அவரை பணிமாற்றம் செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் முற்றுமுழுதாக தென்மராட்சி மக்களாகிய நாங்கள் நிராகரிக்கின்றோம். அவரை மீண்டும் இந்த வைத்தியசாலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே நேற்றைய போராட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இந்த புதியவரை நியமித்தது தென்மராட்சி மக்களுக்கும் நேற்று நாங்கள் ஈடுபட்ட போராட்டத்துக்கும் இவர்கள் செய்த மிகவும் துரோகமான செயலாகும். ஒரு டாக்டரை உருவாக்குவது மக்கள் தான். அரசாங்கம் ஒரு டாக்டருக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி அளவு செலவு செய்கிறது அவர்களுக்கு படிப்பு முடியும் மட்டும். அந்த படிப்பு முடிந்தவுடன் அவர்கள் வந்து கூடுதலாக பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களில் பணியாற்றத்தான் அவர்கள் முற்றுமுழுதாக விரும்புகிறார்கள். மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கம் இல்லை. ஆகவே அரசாங்கம் இனியாவது அவர்களை உள்வாங்கும் போது, மருத்துவ பீடத்துக்கு உள்வாங்கும் போது அவர்களிடம் ஒரு கடிதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பிரைவேட்டாக வைத்தியம் செய்ய மாட்டோம் என்று அவ்வாறு ஒரு கடிதத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை உள்வாங்கி மருத்துவ பீடத்துக்கு எடுத்தால் இந்த வெளியான ஹாஸ்பிட்டல்கள் படிப்படியாக செயலிழக்க செய்யும். அப்படியான ஹாஸ்பிட்டல்களை செயலிழக்கும் பட்சத்தில் எங்கள் அரச வைத்தியங்கள் முழுமையாக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இவ்வளோ நீங்கள் அந்த வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. மக்கள் கருத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு தேவையானவராக. நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, சாவச்சேரி வைத்தியசாலை. இன்றைக்கும் நான் தான் சாவச்சேரி வைத்தியசாலை எம்எஸ் சட்டப்படி.
இது வந்து எங்கள் சாவச்சேரி வைத்தியசாலையில் வந்து வைத்தியர்கள் வந்து வந்தால் பொறுப்பெடுக்கிற புத்தகம். நான் இந்த வீடியோ பதிவிடக்கூடாது, அதாவது வந்து சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அன்ரெஸ்ட் ஒன்று வரக்கூடாது, அதாவது இயல்பு நிலைக்கு திரும்பணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நான் ஒன்றுமே போடாமல் இன்றைய காலையிலும் இருந்தேன். பட் தொடர்ச்சியாக டாக்டர் சமன் பாத்திரனை வந்து யாழ்ப்பாணத்தை குழப்பறதுக்காகவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு அன்ட்ரெஸ்ட் ஒன்று வர பண்ணுறதாலையும் இவர் ஒரு பொலிட்டிக்கலான மூவ்மெண்ட் ஒன்று செய்கிறாருன்ற சம்பந்தமான எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதால எனக்கு அதை குழம்பாமல் இருக்கணும்ன்றதுக்கான என்னுடைய பொதுமக்கள் வந்து குழம்பாமல் இருக்கணும். இப்படியான புள்ளியலால் தான் தமிழ் சமூகம் அழிந்து போனது. முக்கியமாக சமன் பத்திரன் மாதிரியான ஆக்களால் தான் எங்களுடைய தமிழ் சமூகம் அழிந்து போனது. அவர் செய்கிற சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் காரணமாக அவருக்கு நான் சட்டம் வேணுமெண்டா சொல்கிறேன். இதில் இந்த லோயஸ்ட் மேர் பார்ப்பீங்கள் மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் எடுத்து பாருங்கோ, அதில் கிளியராக இருக்குது. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து ஹெல்த் செக்ரட்டரி மட்டும்தான், வேறு ஒருத்தருமே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இல்லை. பட் டாக்டர் சமன் பாத்திரனை தன்னிச்சையாக வந்து ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் ராஜீவ் அவர்களை போட்டிருக்கிறார். அதை நான் அப்படியே விடுவோம்னு பார்த்தினேன். பட் எல்லா பப்ளிக்கும் வந்து அண்டர்ஸ்ட் ஆகி கொண்டு போகிறதால இன்னொரு திருப்பியும் ஒரு போராட்டம் ஆரம்பிக்குமென்று எனக்கு சொல்லப்பட்டதால் நான் இந்த வீடியோ அவசரமாக விட்டு இந்த மக்களை வந்து நான் அமைதியாக இருக்க சொல்லி கேட்குறேன். ஒருத்தருமே நீங்கள் நான் சொல்லும் வரைக்கும் ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. நான் இதுவரைக்கும் ஒருத்தரையுமே பிள்ளையாக சொல்லல, அதை விடைங்கோ அதை விடைங்கோ சொன்னேன். கடைசியாக வந்து நான் சொன்ன ஒரு வசனத்தால் தான் எல்லா போராட்டமுமே அதோட போலீஸும் வந்து போராட்டமும் சந்தோஷமாக போகக்கூடிய இருந்தது. எனக்கான இதை கேளுங்கோ. இதுதான் டாக்டர்ஸ் வேர் சைன் பண்ணுற புக். இது வந்து 2010ஆம் ஆண்டு குவதாசன் ஐயா அவருக்கும் எனக்கு செய்த அதே அணியை தான் செய்தவர். குவதாசன் ஐயா ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுலேருந்து டாக்டர்ஸ் மேர் சைன் பண்ண புக் இது. இந்த புக்குன்னு கடைசி பக்கத்துக்கு போகிறேன். கடைசி பக்கம், அதுக்கு பிறகு கடைசி பக்கம் போகிறேன். இதுக்காங்கால பக்கம் இல்லை, உங்களுக்கு தெரியும், இதுக்காங்கால பக்கங்கள் இல்லை. சரிதானே? இந்த புத்தகத்தில் கடைசியாக சைன் பண்ணியிருக்க டாக்டர் டிஷானி 7ஆம் தேதி வந்த 6ஆம் மாதம். அதுக்கு பிறகு நான் 14ஆம் தேதி 6ஆம் மாதம் இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் சாவச்சேரிக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காண்டி ஒரு வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் வந்து பொய் பிரச்சாரம் செய்யணும். இது வந்து ஒரு குற்றவாளிகளுக்கு எதிரான போராட்டம். அது வைத்தியர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாரென்றாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். நோயாளர்கள் வந்து அவருடைய உரிமையை வென்றெடுக்கணுன்றதுக்காண்டி ஆரம்பித்த போராட்டம். இது அரசியல் போராட்டம் இல்லை. இதில் கடைசியாக சைன் பண்ணியிருப்பது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, MSBHC. I, Dr. R. Archuna, assume duty as Medical Superintendent acting today on 14/6/2024 at BHC reference letter NP HTCS 12P2. பட் இதுக்கு முதல்ல என்னோட லெட்டர் வந்து என்பிக்கு அதாவது இவருக்கு கொடுபட்டு பத்திரசருக்கு கொடுபட்டு அதிலிருந்து அவர் அடித்த கடிதம் தான் இதில் எழுதியிருக்கிறேன். இப்போவும் நான் தான் MS. அதாவது நீங்கள் இவர்களுடைய அந்த மக்களை திசை திருப்புறதுக்காண்டியும் போராட்டங்களை வெடிக்க பண்ணுறதுக்காண்டியும் அரசியல் லாபங்களாக வந்து மாற்றுறதுக்காண்டி டாக்டர் சமன் பாத்திர செய்கிற ஒரு ஊழலால் அதாவது இவர் என்னென்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு இயல்பு இல்லை என்று சொல்லி காட்டி மக்களை திசை திருப்பி போராட்டங்களை நடக்க பண்ணி அதன் மூலம் 1-2 தமிழ் மக்களை பண்ணி அதன் மூலம் இவர் லாபமடைய பார்க்குறாரான்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. அதனால் என்னுடைய அன்பு தெய்வங்களுக்கு, அதாவது என்ன இதுவரைக்கும் தூக்கி வச்சிருக்கிற என்னுடைய அன்பு தமிழ் தெய்வங்களுக்கும் மொழி சார்ந்த என்னுடைய எத்தனையோ முஸ்லீம் டாக்டர்ஸ் கழிச்சினோம், முஸ்லீம் ஆக்கள் கழிச்சினோம், எத்தனையோ சிங்கள ஆக்கள் கழிச்சினோம். என்னுடைய இலங்கை வாழ் மக்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது உண்டு. இதுக்குரிய பதிலோடு நான் திரும்பி வருவேன். என்னுடைய அமைச்சர்கள் மேர், என்னுடைய பொலிட்டீஷியன்ஸ் மேர் எல்லாருமே இதில் தோற்று போயிருந்தோம். இப்படியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை சமன் பாத்திரனை வந்து கொழும்பில் இருந்து, அதாவது தெற்கு பக்கம் இருந்து வந்து தெற்கு பக்கத்தில் குரலாக வந்து ஒரு பிழையான ஒரு பிரதிபலிப்பை இவர் ஏற்படுத்தி சிங்களவர்கள் கூடாதென்ற ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துறதுக்காண்டி இவர் செய்கிற செயற்பாடுகள் வந்து சரியான மன்னிக்கப்படக்கூடிய குற்றம். இவர் வந்து டாக்டர் ராஜீவை வந்து தன்னுடைய கைப்பட எழுதின கடிதத்தில் தான் MS ஆக்கியிருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இல்லை, இங்கே செக்ரட்டரியிலேருந்து கடிதம் வந்தால் இந்த கடிதத்தை காட்டணும் அந்த டேட்டில். இதுவரைக்கும் காட்டாமல் தான் பேக்டேட் பண்ணிப்பட்டு ஒரு வேலையை செய்யலாமன்ற ஒரு நம்பிக்கையில், பிறகு டேட் போட்டு எடுத்துக்கொள்ளலாம்னு நம்பிக்கையிலையோ அல்லது வந்து இது வந்து சட்டங்களுக்கு போகாதன்ற நம்பிக்கையிலேயே செய்திருக்கணும். அதால் பொதுமக்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்வது, தயவு செய்து நீங்கள் இந்த விஷயங்களுக்கு ஏமாற வேண்டாம். என்னுடைய வாயிலிருந்தோ அல்லது என் சார்பான அரசியல்வாதி இருந்த வாயிலிருந்தோ ஒரு வசனம் வரும் வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். இதே ஒரு பெரிய பொருளாக்க வேண்டாம்.
டாக்டர் அஜீவன் அவர்களுக்கு நான் ஒரு 2-3 நாளைக்கு வேலை செய்கிறதுக்குரிய அவற்றை ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி நான் ஒன்றுமே கதைக்காம விட்டேன். நான் அவரும் சாவச்சேரி இன்னசென்ட் லிஸ்ட்டில் வரட்டுமெண்டு. அவர் வாழ்க்கையில் ஒரு மெடிக்கல் சூப்பரண்டாக வர இல்லாது. என்னோட அந்த கோர்ஸ் எடுக்கையில் அவர் படித்தது கம்யூனிட்டி மெடிசின். பட் அவர் என் அண்ணா தானே, அதால் என் அண்ணாவை கவனமாக பார்த்து கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். வித் லவ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இப்போதைக்கு நான் தான் நிற்பேன். அது என் ஹாஸ்பிட்டல் இல்லை, அது என் வீடு. நான் திருப்பி வருவேன், நான் என் வீட்டை கட்டி எழுப்புவேன். நன்றி, வணக்கம். கொதிநிலையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சினை தொடர்பாக இங்கே பிரஸ்தாவிக்க விரும்புகின்றேன். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் ஒரு பாரியொரு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. நேற்றைய தினம் அந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது. 2-3 நாட்களாக அங்கே ஒரு கொதிநிலை ஒன்று காணப்படுகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே சாவச்சேரி தள வைத்தியசாலையில் தங்களுக்கு சிறப்பான சேவைகள் கிடைப்பதில்லை, உரிய சேவைகள் கிடைப்பதில்லை என்கின்ற காரணத்தினாலே அந்த பிரதேசத்து மக்கள் ஆயிரக்கணக்கிலே ஒன்று கூடி வீதியை மறைத்து மாபெரும் ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றிலே ஈடுபட்டிருந்தார்கள். அதற்கு முன்னதாக அந்த வைத்தியசாலையில் பணிப்பாளராக பொறுப்பேற்றிருந்த வைத்திய அத்தியட்சகர் அவர்கள் அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அங்கே நடைபெற்றதான ஊழல்கள் தொடர்பாகவும் பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து நீண்ட காலமாக மனவிரக்தி அடைந்திருந்த மக்கள் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கைகளை எடுத்து சாவச்சேரி வைத்தியசாலையை சிறந்த முறையிலே இயக்குவதற்கு, அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ சேவைகளை அங்கேயே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலை உடனடியாக உருவாக்க வேண்டியது ஒரு கட்டாய தேவையாக இருக்கின்றது. அந்த வகையிலே சாவச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக செல்லுகின்ற பெருமளவான நோயாளர்கள் அனாவசியமாக சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுவதான குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று வைத்தியசாலையிலே எல்லா நேரங்களிலும் வைத்தியர்கள் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த பொதுமக்களினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இரவு வேளைகளில் வைத்தியர்கள் வைத்தியசாலையில் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே அந்த வைத்தியசாலைக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை அலகு ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அலகுக்கான பணியாள் தொகுதிகள் நியமிக்கப்படவில்லை. அதே நேரத்திலே அதற்கு தேவைப்படுகின்ற இயந்திர உபகரணங்கள் வழங்கப்படாத நிலைமையிலே தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய நிதி பங்களிப்போடு பெருமளவான உபகரணங்களை கையளித்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக 1.7 கோடி 17 மில்லியன் பெறுமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவை பல வருடங்களாகியும் பயன்பாடுகள் இல்லாமல் பழுதடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதன் மூலமாக அந்த அலகு சரியாக இயக்கப்படாமல் அந்த அலகிலே செய்யப்பட வேண்டிய சிகிச்சைகள் தனியார் நிலையங்களுக்கு நகர்த்தப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்களாலே பாரிய அளவிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வைத்திய பணிப்பாளரும் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை, மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதே போன்று அங்கே அந்த வைத்தியசாலையில் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பொழுது அந்த கட்டட நிர்மாணத்திலே பாரியல் ஊழல் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த வைத்திய பணிப்பாளரினாலே பாரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த வைத்தியசாலையில் கட்டடங்களுக்கு பெயிண்ட் பூசுவதற்காக வெளித்திறப்புகளை பயன்படுத்தி அந்த பெயிண்ட் பூசப்பட்ட பிற்பாடு அந்த நிதி அந்த வைத்தியசாலையினாலே செலவிடப்பட்டதாக நிதி அங்கே கணக்கு முடிக்கப்பட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் அந்த வைத்தியசாலை தரப்புகளிடமிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மிக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மருந்துகள், வைத்தியசாலைக்குரிய மருந்துகள் பாதுகாப்பற்ற களஞ்சியங்களிலே வைக்கப்பட்டு அவை செயலிழந்து போன நிலைமையில் அந்த மருந்துகள் நோயாளர்களுக்கு வழங்கப்பட்ட போது அந்த மருந்துகளால் எந்தவிதமான நன்மைகளும் அந்த நோயாளர்களுக்கு ஏற்படாத நிலைமையிலே
இந்த மருந்துகள் ஆஸ்பத்திரி மருந்துகள் சரியில்லை, நீங்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று இந்த மருந்துகளை எடுங்கள் என்று அந்த நோயாளர்கள் தனியார் வைத்தியசாலைகளை நோக்கி ஊக்கப்படுத்தப்பட்டதாக ஒரு பாரிய குற்றச்சாட்டும் வைத்திய அத்தியட்சகரினாலே வைத்திய பணிப்பாளரினாலே சவச்சேரி வைத்திய பணிப்பாளரினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டு ஒரு மிக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு. அதேபோன்று வைத்தியர்கள் சேவை நேரத்திலே கடமை நேரத்திலே வைத்தியசாலைகளில் இருப்பதில்லை என்று சொல்லியும் அவர்கள் தனியார் வைத்தியசாலைகளில் இருப்பதான குற்றச்சாட்டும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று மாதம் முழுவதும் கடமைக்கு செல்வதில்லை என்றும் ஓரிரண்டு நாட்கள் மட்டும்தான் அவர்கள் கடமைகளுக்கு செல்கிறார்கள் என்றும் ஏனைய நாட்களிலே அவர்கள் தனிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைத்திய பணிப்பாளரினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் போதை மருந்துகளை மாணவர்களுக்கு விநியோகித்தார் என்கின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று டாக்டர் இந்திரகுமார் என்று சொல்லப்படுகின்ற ஜேஎம்ஓ அங்கே வைத்தியசாலையிலே இறக்கின்றவர்களுடைய உடல்களை பிரேத பரிசோதனை செய்து அவர்களை உரிய நேரத்திற்கு கையளிப்பதில் இழுத்தடிப்புகளை செய்ததாகவும் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு அந்திய கால சேவை நிறுவனம் ஒன்று பல நிறுவனங்கள் இருக்கின்ற போதும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டால் 1 மணி நேரத்திற்குள் 5 மணிக்கு இறந்தால் கூட 6 மணிக்குள் அந்த உடல்கள் கையளிக்கப்படுவதாகவும் அதற்காக பெருந்தொகை பணம் கைமாற்றப்பட்டதாகவும் ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு முழுமையான பக்கச்சார்பற்ற ஒரு விசாரணை நடத்தப்பட்டு இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வைத்தியசாலை சரியான சேவைகளை வழங்கவில்லை என்றும் வைத்தியர்கள் அந்த மருத்துவ சேவையிலே அக்கறை இல்லாமல் இருந்தார்கள் என்றும் எழுந்த குற்றச்சாட்டின் காரணமாக மக்கள் நீண்ட காலமாக மனவிரக்தி அடைந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஒட்டுமொத்த வைத்தியர்கள் மீதும் கோபம் அடைந்திருக்கிறார்கள், வைத்திய துறை மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும். அர்ப்பணிப்போடு சேவை செய்த வைத்தியர்கள் மிக மோசமாக மனநொந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் இதிலே குற்றம் செய்தவர்கள் கண்டறியப்பட வேண்டும். அதே நேரத்திலே இந்த வைத்தியர் இந்த விடயங்களை அம்பலப்படுத்திய காரணத்தினால் தான் அச்சுறுத்தப்பட்டதாக ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கின்றார். குறிப்பாக மருத்துவர் சங்கத்தினுடைய தலைவர் மயூரன் அவர்களினாலே வைத்தியர் மயூரன் அவர்களினாலே தான் தாக்கப்பட்டதாகவும் தன்னுடைய தொலைபேசி பறிக்கப்பட்டதாகவும் தன்னுடைய பணம் பறிக்கப்பட்டதாகவும் அது தொடர்பாக போலீசாரிடம் முறையிட்ட பொழுது போலீசார் பக்கச்சார்பாக நடந்து கொண்டதாகவும் அவரால் ஒரு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே இந்த வைத்தியசாலை மக்களுக்கு போதிய அளவு சேவையை வழங்கவில்லை என்பது பொதுவாக தென்மராட்சி மக்களால் ஒட்டுமொத்தமாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. அதை இந்த சுகாதார அமைச்சு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த அமைச்சு செய்திருக்க வேண்டிய பல கடமைகளை செய்யாத காரணத்தினாலே, நிதி ஒதுக்கீடுகளை செய்யாத காரணத்தினாலே, மருத்துவ நிபுணர்களை நியமிக்காத காரணத்தினாலே, அங்கே தேவைப்படுகின்ற அந்த வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற சத்திர சிகிச்சை கூடங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த அலகுகளை முழுமையாக பூர்த்தி செய்து கொடுக்காத காரணத்தினால் மக்கள் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு அவர்கள் விரக்தி அடைந்து இன்று வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இதற்குரிய முழு பொறுப்பையும் அமைச்சரும் செயலாளரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வேண்டுமென்றே தமிழர்கள் பிரதேசம் கடந்த போருக்கு பின்னரான 15 ஆண்டுகள் முற்றாக புறக்கணிக்கப்படுகிறது அரசாங்கத்தினாலே. அவ்வாறான அந்த வரிசையிலே இந்த பிரதேசத்து மக்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே இந்த மக்கள் வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள், ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் 15 வருடங்களாக நடைபெறுகிறது. ராஜபக்சேக்கள் பதவியில் இருந்த பொழுதும் அங்கே அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றது. நல்லாட்சி காலத்திலும் அங்கே அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு வந்த போதும் கடந்த 19ஆம் ஆண்டு கோட்டா வந்த போதும் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க வந்திருக்கிற போதும் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டங்களிலே அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ் சிவானந்தா மற்றும் நல்லாட்சி காலத்திலும் அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே தலைமை தாங்கி இருக்கிறார்கள். இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கத்தக்கதாக இந்திய வைத்தியசாலையிலே இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒரு வைத்திய பணிப்பாளரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய இந்த அரசாங்க பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து அதிகாரிகளை அழைத்து தங்களுடைய
கட்சி சார்ந்த பல விடயங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அல்லது என்ஜிஓக்கள் கொடுக்கிற உதவிகளை பெற்று அதை தங்களுடைய கட்சிகளால் கொடுக்கப்படுகின்ற உதவிகளாக காட்டிக் கொள்ளுகின்றவர்களுக்கு இந்த வைத்திய பிரச்சனைகளை ஏன் சரியான முறையிலே தீர்த்து வைத்துக் கொள்ள முடியவில்லை? இன்று வைத்தியர்கள் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் மக்கள் முன்னே குற்றவாளிகளாக நிற்க வேண்டி வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இதில் ஒரு முழுமையான பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த விசாரணை நடத்தப்பட்டு உரியவர்கள் உண்மையிலே குற்றம் இழைத்திருந்தால் அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே இந்த வைத்தியர்கள் முழு நேரமும் கடமை நேரத்திலே வைத்தியசாலைகளில் கடமையாற்றுகிறார்களா இல்லையா என்பதனை கண்காணிப்பதற்கான ஒரு பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அர்ப்பணிப்போடு 90% வைத்தியர்கள் பணியாற்றுகின்ற பொழுது எங்காவது நடைபெறுகின்ற தவறுகளின் அடிப்படையிலே அதனால் நோயாளிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமான வைத்தியர்கள் மீதும் சுகாதாரத்துறை மீதும் மக்கள் கோபமடைகின்ற நிலைமை ஏற்படுவது என்பது ஆரோக்கியமான ஒன்று அல்ல. ஆகவே தயவு செய்து அரசு இந்த விடயத்தை கடந்த மாதம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் செய்த பொழுது இந்த வைத்தியசாலை பிரச்சினை அவருக்கு எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் ஏற்றப் போவதாக அங்கே ஏமாற்று கதைகளை கதைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பிராந்திய வைத்தியசாலைகளிலே அடிப்படை வசதிகள் இல்லை. அந்த மக்கள் எல்லாவற்றுக்கும் போதனா வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் காரணமாக வைத்தியசாலைகளிலே நிலங்களிலே மக்கள் படுக்க வேண்டியிருக்கிறது, நோயாளர்கள் படுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு 2 அடி அகலம் உள்ள கட்டில்களிலே 2 நோயாளர்கள் படுக்க வேண்டியிருக்கிறது. அதிலே அண்மையிலே ஒருவர் உயிரிழந்து கூட இருக்கிறார் கீழே விழுந்து. இந்த விடயங்கள் எல்லாம் வெளிவருவது கிடையாது. இங்கே உங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறை காரணமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அல்லது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அல்லது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பணிப்பாளர்கள் தங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற உண்மையான பிரச்சனைகளை தேவைகளை சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். சில ஒரு வருடத்துக்கு முன்னர் நாங்கள் வடக்கிலே ஒரு பணிப்பாளரிடம் சென்று தேவைகள் பற்றி கேட்ட பொழுது அந்த வைத்தியசாலையில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் தொடர்பான தரவை ஒரு 300 எண்ணிக்கைகளை குறைத்து அவர் குறிப்பிட்டிருந்தார். வேறொருவரிடம் பின்னர் நாங்கள் வினவிய பொழுது எங்களுக்கு அமைச்சு சொல்லி இருக்கிறது உண்மையான தகவல்களை வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஆகவே இவ்வாறான நெருக்கடிகளை நீங்கள் பிரயோகிக்கின்ற காரணத்தினால் மாகாண பணிப்பாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய மத்திய அரசினுடைய அதிகாரிகளும் உண்மைகளை மறைக்கின்ற காரணத்தினாலே அதனால் எங்களுக்கு அந்த விடயங்கள் தெரிய வராமல் நாங்கள் அந்த விடயங்களை சரியான முறையிலே பேச முடியாத ஒரு நிலைமையிலே இந்த பாதிக்கப்படுகின்ற மக்கள் வீதி கிளம்பி நெருப்பாக கொதித்தெழுந்திருக்கின்றார்கள். இது ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். ஒரு வைத்தியரை பணிப்பாளரை அவர் உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்காக அவரை இடைமாற்றி விட்டதற்காக அங்கே பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. ஆகவே இதை நீங்கள் சரியான முறையிலே புரிந்து கொண்டு இந்த சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். அங்கே கடந்த 5ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த வைத்தியசாலை குழப்பத்தை தணிப்பதற்காக நான் உடனடியாக அந்த பணிப்பாளருடைய மாற்றம் தொடர்பாக பிரஸ்தாபித்திருந்தேன். இருந்தாலும் கூட அவரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று ஆணித்தரமாக நான் வலியுறுத்துகிறேன். வைத்தியராஜ்னா மக்களை கருத்துப்படி பார்த்தீங்கன்னா அவர் தான் திருப்பி வரணும், அவருக்காண்டி காத்திருப்போம் என்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்களும் பார்த்துட்டீங்க. வீடியோ எப்படி நான் ஸ்பீட்டாக டேங்க் மட்டும் சொல்லிக்கணும். சரி, ஓகே, நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம கேஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சரி, டாட்டா, பாய் பாய்.